கான்பராவில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா இடையான முதல் T20 போட்டி மழை காரணமாக பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. இந்த போட்டியில இந்திய அணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. அடிக்கடி மழை குறுக்கிட்டது. தொடக்கத்துல அதிரடியாக விளையாடிய அபிஷேக் சர்மா 14 பந்துகள்ல 4 பவுண்டரிகள் அடித்து 22 ரன்களை எடுத்து அவுட்டுமே ஆனார். இந்திய அணி 4 ஓவர்கள்ல ஒரு விக்கெட் இழப்பிற்கு 43 ரன்கள் எடுத்திருந்த பொழுது மழை குறுக்கிட்டது. இதனால ஆட்டம் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டு 18 ஓவர்களாக மாத்தினாங்க. பின்பு மழை நின்றவுடன் ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்திய அணி தொடர்ந்து பேட்டிங் பண்ணாங்க. பின்னர் இந்திய அணி 9.4 ஓவர்களில் ஒரு விக்கெட்டுகள் இழப்பிற்கு 97 ரன்கள் எடுத்திருந்த போது மீண்டுமே அதிக மழை பொழிந்தது. அப்போது இந்தியாவுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் 24 பந்துகள்ல 3 பவுண்டரிகள் 2 சிக்ஸருடன் 39 ரன்களும், சுப்மன் கில் 20 பந்துல 4 பவுண்டரிகள் 1 சிக்ஸருடன் 37 ரன்களும் எடுத்து களத்துல இருந்தாங்க. முதல்ல லேசாக பெய்த மழை அதன் பின்பு வெளுத்து வாங்கியதால ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதனடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது T20 போட்டி நாளை துவங்க இருக்காம். சோ அந்த ஸ்பிட்சுக்கு ஏத்தவாறு புதிய 11 அணியை கட்டமைக்கும் பணியில கம்பீர் அவர்களுமே இருக்காரு. ஆகையால முதல் T20 போட்டியில இருந்த அதே 11 அணி களமிறங்காது அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கம்பீர் ஏன் இப்படி திடீரென முடிவை மாற்றி உள்ளார் அப்படின்றது கிரிக்கெட் வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவுமே மாறி இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.